தமிழக சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையை எதிர்த்து கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக எதிர்ப்பு தெரிவித்ததையும் அதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அளித்த விளக்கத்தையும் தற்போது பார்க்கலாம். தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றிக் கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது காங்கிரசும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, பிசிகே இருந்தாலும் சரி, எல்லாரும் இணைந்து, ஐயுமலரும் சரி, எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்த வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்ததை போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனதுடன். அப்படி ஒரு தொகுதியின் அடிப்படையில் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் 816 தொகுதிகள், அப்படி என்றால் கூடுதலாக 273 தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் அதிகமாகிறது. நீங்க சொல்வது போல 33% என்று நம்ம எடுத்துக்கொண்டால் 176 தொகுதிகள் தான் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதை போல நடைமுறைப்படுத்தினால் 273 தொகுதிகள் பெண்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு என்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தற்போது இருக்கக்கூடிய 39 எம்பிகளை வைத்து நீங்கள் 33% என்று கணக்கீடு செய்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 13 எம்பிகள் தான் அதிகமாக வருவார்கள், பெண்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சட்டம் அவர்கள் சொல்வது போல பெண்களுக்கு அந்த 50% உயர்த்தினால் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பார்கள். இன்றைக்கு வெறும் 5 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை இணைத்தாலே இந்த 50% அதிகமாகும் பொழுது தேர்தல் அரசியலில் சுலபமாக மீண்டும் வட இந்தியாவின் ஆதிக்கம் உருவாகும். 50% உயர்த்தினாலும் உருவாகும். அதனால் இன்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் முக்கியம். மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல 543 எம்பிக்கள் இருக்கின்ற இடத்திலே 815 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்பாகும். இன்றைக்கு நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். ஊராட்சி மன்றம் எல்லாம் இன்னைக்கு பிரிக்கிறோம்.
அதே மாதிரி ஊராட்சி மன்றத்தை பேரூராட்சி பண்றோம், பேரூராட்சியை நகராட்சி பண்றோம். இந்த மாதிரி ஏன் பண்றோம்? நிர்வாக வசதிக்காக, அடிப்படை அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செல்ல வேண்டும் என்பதற்காக. என்னுடைய தொகுதி எடுத்தா கூட நீலகிரியில் பாராளுமன்ற உறுப்பினர்னா 4 மாவட்டத்தை அடங்கியது. நீலகிரி, பெரியார், திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 4 மாவட்டத்தை அடங்கிய ஒரு எம்பி இருக்கிறார். அந்த 4 மாவட்டத்தை போய் அவர் பார்க்கறது, நிர்வாகம் பண்றது, ஜனத்தொகை எல்லாம் அதிகமாக வரும்போது நிச்சயமா இன்னும் கொஞ்சம் அதை பிரிச்சு பண்ணும்போது நல்ல ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நல்லதொரு எதிர்காலத்தை நினைத்துதான் இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். உங்களுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் தடுத்து நிப்பாட்டினார். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம். இன்றைய தீர்மானம் காங்கிரஸ் பிஜேபி என்பதல்ல. இந்த தீர்மானம் மாநில சுயாட்சியும் இந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு பிஜேபி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்களுடைய வழியிலிருந்தே சொல்லுகிறேன், நீங்கள் எந்திரித்து குரல் கொடுக்கிறீர்கள். 234 பேர் அவையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய குரல் எங்கேயும் கேட்கவில்லை. உங்களுடைய வழி அது. இதே வழி நாளை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடாது, தென்னிந்திய மாநிலத்துக்கு ஏற்படக்கூடாது. நீங்கள் பிஜேபி இருந்தாலும் ஒரு தமிழராக உணருங்கள் இந்த தீர்மானம் எதற்கு என்று.